ஸோ எல்லாருமே ஒருத்தரை பற்றி மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அந்த நபர் பேச வேண்டிய நேரம் வந்தாச்சு. எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன அப்படின்னா, அவருடைய படங்களுக்கு மட்டும் புது புது டேலண்ட்ஸ் அறிமுகப்படுத்தாம, அவரை சார்ந்து வரக்கூடிய படங்கள், அவருடைய நண்பர்களுடைய திரைப்படங்களா இருந்தாலும் நிறைய டேலண்ட்ஸ் ரெஃபர் பண்ணி நிறைய பேருக்கு ஒரு முதல் மேடையை அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு மாமனிதர் அப்படின்னு சொன்னா, ஐ வுட் லைக் டு ஹேவ் சி.வி. குமார் சார், ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை துறை நண்பர்கள், ஊடகத்துறை நண்பர்களுக்கு வணக்கம். இந்த படத்தோட ப்ரொடியூசர் சாம்பசிவம் அவரோட என்னோட நெருங்கிய நண்பர். 2019 ஒரு படம் பண்ணார், அடவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணார். அந்த படத்தில் என்னை ரிலீஸ் பண்ணி கொடுத்துருந்தாரு. நான் ஹெல்ப் பண்ணேன் அந்த படம் ரிலீஸ்க்கு. அதுலேருந்து என் கூட நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் கழித்து மனிதர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு படம் பண்ணார். அது கம்ப்ளீட் ஆர்ட் ஃபிலிம். அது நான் படத்தை காமிச்சார். ஒரு நாள் என்னை கூப்பிட்டு இந்த படத்தை பாருங்கள், இது எப்படி பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஒரு எடிட்டில் வச்சு நான் காமிச்சார் படத்தை. எடிட்டில் காமிச்சிட்டு நான் சொன்னேன், இந்த படம் ஆர்ட் ஃபிலிம், இது நீங்கள் இதுக்கு மட்டும்தான் அனுப்பணும், ஃபெஸ்டிவலுக்கு மட்டும்தான் அனுப்பணும், இது தேட்டருக்கு பண்ணாதீங்க அப்படின்னு. பட் ஆனால் அவர் தைரியமாக இறங்கி அதை தேட்டர்லேயும் பண்ணார். 3வது படமாக ஒரு படம் எடுக்கணும் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இந்த பையன் எனக்கு இந்த சந்தோஷ் எனக்கு நல்லா தெரிஞ்ச பையன். கொரோனாவுக்கு முன்னாடி வாஸ் இன் மை ஆஃபீஸ். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கான்டாக்ட் இல்லை. ஒரு நாள் ஒரு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி உங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ண ஒரு பையன் கதை கேட்டேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு, பையன் எப்படி பண்ணலாமான்னாரு. ஆர்ட்னு கேட்டேன், சந்தோஷ் பேர் சொன்னார், ரொம்ப நல்ல பையன் சார், தாராளமாக பண்ணுங்க அப்படின்னு. படம்லாம் நல்லா. அப்புறம் ஆர்டிஸ்டில் ரெஃபரன்ஸ் கேட்டாங்க, நல்லா முடிஞ்செல்லாம் ஹெல்ப் பண்ணி கொடுத்தேன். பட் எனக்கு என்ன ஒரு விஷயமா இருந்துச்சுன்னா, ஒரு நாள் இந்த படம்லாம் முடிஞ்சு இந்த ஃபர்ஸ்ட் லுக் போடும்போது என்கிட்ட சந்தோஷ் பாட்டை காமிச்சிட்டு படம் பேர் அந்தரன். அப்போ நான் சொன்னேன், நீ வேறு டீட்டெயிலில் இப்போ வச்சுருந்த அப்படின்னு. இல்லை சார், ப்ரொடியூசர் அந்தரன் வச்சுட்டாரு அப்படின்னு. நான் கூப்பிட்டு சொன்னேன், ஆனால் இது ஏன்னா இப்படி ஒரு அந்தரன் வச்சுருக்கீங்க, ஏன்னா ஒரு டைட்டில் வச்சா எல்லாருக்கும் புரியணும், ஆனால் வச்ச டைட்டில் எல்லாருக்கும் வழக்கம் சொல்லிட்டு இருந்தோம்னா அது செட்டாக அது வேறு ஏதாவது மாற்றிருங்கண்ணே, டைரக்டரும் சொன்னார் அப்படின்னாரு. இல்லை சார், நான் என் ஃபேமிலியோடு போய் கோயிலில் போய் சீட் எடுத்து பார்த்தேன், என் ஒய்ஃப் அந்த சீட்டை எடுக்க மாட்டாங்க, டக்குன்னு எடுத்துட்டாங்க, அவங்க எடுத்த பேர் இது மாற்ற முடியாது, ஏன்னா என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அந்த பேரே இருக்கட்டும் அப்படின்ட்டாரு. சரி, இதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது, சுப்ரீம் ஆர்டர் கொடுத்தாச்சு, அதனால் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ நல்ல படம். இந்த படம் நான் இந்த படம் பார்த்தேன். நான் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. கதையோட போக்கும் சரி, கதையோட இதையும் சரி, இறுதி வரை கணிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் அந்த டைரக்டர். அந்த டைரக்டர் இப்போ வெளியில் உட்காந்துட்டு இருந்தோம். நாங்கள் ஹீரோயின் வரதுக்கு லேட் ஆச்சு, அவங்க ஆர்டர் பண்ணு வரதுக்கு 7:30 ஆச்சு. நான் சொன்னேன், எங்கள் வரப்போ ரொம்ப லேட் ஆச்சு, எல்லாம் 9 மணிக்கு முடிச்சு வீட்டுக்கு போனதுனால 6-2 நிமிஷத்துக்கு மேலே பேசாதீங்க அப்படின்னாரு. எல்லாம் கரெக்டாக தலையிலே அடுத்து இங்கே இப்போ 25 நேரம் அது வரைக்கும் பேசிகிட்டு இருப்பார் போல தெரியுது டேரக்டரு. அவ்வளோ நேரம் பேசினார். ஸோ நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், எல்லா ப்ரொமோஷன் டீம்லேயும் நான் சொல்லியிருக்கேன், நிறையா சொல்லியிருக்கேன். நான் என்னோட படங்கள்லையும் சரி, நான் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்வைட் பண்ணாங்கன்னா அவங்ககிட்டையும் நான் சொல்லுவேன். நான் அந்த டீம்கிட்ட சொல்லுவேன், புதுசாக இருந்தாங்கன்னா சொல்லுவேங்க, பாருங்கள் மேலே போய் யாருக்கும் தேங்க்ஸ் சொல்லாதீங்க, நாங்கள் இப்படிலாம் கஷ்டப்பட்டோம், அப்படிலாம் பண்ணோம், இப்படிலாம் பண்ணோன்னு சொல்லுவாங்க, அது யாருக்குமே தேவையில்லை. நீங்கள் ஜெயிச்சுட்டு பேசுங்க, அதை கேட்பாங்க. ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி நல்ல கண்டென்ட் கொடுக்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னா எல்லாம் கேட்டுட்டு வராங்க. ஆனால் திருப்பி இங்கே நன்றி நன்றி நன்றின்னே சொல்கிறாங்க. அது ஏன்னு தெரிய மாட்டேங்குது. தயவுசெய்து இனிமேல் இந்த ஸ்டேஜில் இருக்கவங்கள்ட்ட சொல்கிறேன், அடுத்து நீங்கள் எந்த இன்டர்வியூ போனாலும் யாருக்கு நன்றின்னு மட்டும் சொல்லிடாதீங்க, படம் ஹிட் ஆகிற வரைக்கும். ஸோ இந்த படம் கண்டிப்பாக ஹிட் ஆகுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நான் அந்த படத்தை பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். ஜூன் 25 ரிலீஸ் பண்ணுறாங்க. நம்ம எல்லாத்தையுமே நம்ம சொல்கிறோம், நம்ம மக்கள்கிட்ட சொல்கிறோம், அவங்ககிட்ட சொல்கிறோம், இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்குறது அவங்க கடமை. ஆக்சுவலி படம் நல்லா இருந்தால் அவங்க மாதிரி வேறு யாரும் கொண்டாட மாட்டாங்கன்னா அதுக்கு நானே ஒரு பெரிய சாட்சி. நான் எடுத்த படங்களை அவ்வளோ செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க, இன்னைக்கு வரைக்கும் அந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவர் டியூட்டி இஸ் டு கிவ் அ குட் ஃபிலிம் அண்ட் தே வில் டேக் கேர் ஆஃப் தட். ஸோ அந்த நம்பிக்கை எனக்கு இன்றைக்கி இருக்குது. ஸோ இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெற வாழ்த்துக்கள். அந்த அவங்க ஒய்ஃப் சீட் எடுத்து கொடுத்த மாதிரி அந்த சீட்டு மிகப்பெரிய நல்ல சீட்டாக அமைகிறதுக்கு வாழ்த்துக்கள். இந்த படத்தை என்னோட இன்னொரு நண்பர் புதுசாக ஆடியோ கம்பெனி ஆரம்பித்து இந்த படத்தோட ஆடியோவை நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ வாங்கியிருக்காங்க, நல்லா ப்ரைஸ் கொடுத்து. ரொம்ப நன்றி ஆம்லி மியூசிக்கு, அதோட ஓனர் சத்யாவுக்கும் என்னுடைய மிக வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அண்ட் பிரஜின். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அது இப்போ ரீசெண்ட் டேத்தில் நான் 2-3 படத்துக்கு நான் பிரஜினை பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். அவர் ஒரு ஃப்ரெண்டு கேட்டார், ஏன்ப்பா அப்படின்னாரு. இல்லை சார், இன்றைக்கி ஹீரோஸ் எல்லாம் ப்ரொமோஷனை கூப்பிட்டு வர மாட்டேங்கிறீங்க, இப்போ பிரஜினை கூப்பிட்டீங்கன்னா அவங்க ஃபேமிலியாகவே வந்துடுவாங்க, நல்லா ப்ரொமோட் பண்ணுவாங்க, அதனால் அது ஒரு பெரிய ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்குது, அதனால ஒரு பேக்கேஜாக வந்துடுது அது அப்படின்னு. அது மாதிரி
பட் ரியலி இஸ் வெரி ஹார்ட் ஒர்க்கர். எனக்கு இவரை ஒரு காமன் ஃப்ரெண்ட் போகும்போது தான் எனக்கு பழக்கம். அப்புறமேல் தான் சொன்னாங்க இவர் ரொம்ப ரொம்ப காலமாக நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துல வந்து நடிச்சிட்டு இருக்காருன்றது எனக்கு. ஓகே, ஸோ ரஜினிக்கு இந்த படம் உண்மையிலேயே அந்த ஒரு நல்ல படமாக அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக எல்லாரும் சொன்ன மாதிரி இது வந்து அந்தரனுக்கு முன் அந்தரனுக்கு பின்னுன்ற மாதிரியான ஒரு விஷயத்த அமையும். ஹரி என்னோட நல்ல நண்பர், நல்ல பையன், அந்த நல்லா மியூசிக் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த படத்துக்கு. ஸோ டேக் கேர் ஆஃப் த ஃபிலிம் அண்ட் I wish all the team and Ivana Arun and Santosh and all the cast and crews, I wish you all the best for the hit of the film. Thank you so much.